நம்ம ஹெல்த்தி சாட்டர்டேல ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்முடைய பாரம்பரியமான நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது நம்மளால மறைஞ்சு போன நல்ல பழக்க வழக்கங்களை மீட்டெடுக்கிற ஒரு பயணமாக தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம கூட ட்ராவல் பண்ண யார் யாருக்கெல்லாம் விருப்பம், ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லியுமே ஒரு வீடியோ இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா வாரம் ஒரு தடவை அப்படின்னும் போது ரொம்ப லாங் கேப் விடுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் என்ன சொன்னோம் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமா, இல்லை அதை போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நம்ம கொஞ்சம் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஞாபகப்படுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு வீடியோட ½ hour அதுக்காக வேண்டி, அதாவது எப்பவுமே நமக்காகவே ஓடிட்டு இல்லாமல் ஒரு ½ hour நம்ம உலகத்துக்காக வேண்டி ஒதுக்குவோம். நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்காக வேண்டி ஒரு ½ hour நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது அதில் பேசுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபுல் டே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சிருக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் புக்கு படிக்கணும், இல்லை கிளாஸ் போகணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதனால என்னுடைய ரொம்ப வருஷத்து அனுபவங்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அதுவுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 2 வாரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், பஞ்சபூதங்களை உடம்புல நல்லா வச்சுக்கிட்டாவே உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுல நிலம் ஒரு நாள் பார்த்தோம், நீர் ஒரு நாள் பார்த்தோம், காற்றும் ஒரு நாள் பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, அந்த காற்றுல தான் வந்து நம்மளுடைய ட்ரெஸ், காட்டன் ட்ரெஸ் எல்லாம் அந்த இதுல தான் வருது. அது காட்டன் ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். மற்ற வீடியோஸ், நம்ம ப்ராடக்டை பற்றின வீடியோஸ் எல்லாம் காட்டன் பற்றி பேசியிருக்கோங்கிறதுனால அது நம்ம ரொம்ப பேசலை. மித்த காற்றை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து 4th ஒன் ஆகாயம். ஆகாயம் இல்லை, இது நெருப்பு. நெருப்பு வந்து நம்மளுடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம உடம்புல எவ்வளோ அளவுக்கு ஹீட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம உழைப்பு அப்படின்னும் போது நம்ம அதிகமாகவும் உழைக்கக்கூடாது. எதுவுமே வந்து குறையினும் மிகினும் நோய் செய்யும். ஸோ அதிக உழைப்பும் இருக்கக்கூடாது, அதுவுமே நமக்கு நோய் கொடுக்கும். ரொம்ப கம்மியான உழைப்பு எந்நேரமும் வாங்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதுவுமே நமக்கு நோயை தான் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளால எந்த அளவுக்கு உழைக்க முடியுது, டெய்லி ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். மேக்ஸிமம் வந்து மார்னிங் டயத்தில் நம்ம நல்லாவே பிரிஸ்காக இருக்கும். மார்னிங் கொஞ்சம் ஹெவி ஒர்க்லாம் மார்னிங் வச்சுட்டா ஓகே. ஈவினிங் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் டயர்டாகவே ஆயிடுவோம். அதுவும் மதிய நேரத்தில் படுத்து நல்லா தூங்குறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். ஆனால் மதியத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது மதியத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். பட் தூக்கம் கூடாது. ரெஸ்ட்டு, தூக்கம்ங்கிறது ஆகாயம் சம்மந்தப்பட்டதில் வரும். ரெஸ்ட்டுங்கிறது இதில் வரும், உழைப்பு நெருப்பு சம்மந்தப்பட்டதில் வரும். அதாவது மூளைக்கு ரெஸ்ட் கொடுத்தோன்னா அது ஆகாயம் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தோன்னா அது உழைப்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும். நம்ம அதிகமாக மூளைக்கு வேலை கொடுக்கறது, யோசிக்கிறது அந்த மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு படுத்த உடனே தூக்கம் நல்லா வரும். பட் நம்ம வந்துட்டு உடம்புக்கு அதிகமாக ஒர்க் கொடுத்தோம்னா போய் படுத்த உடனே தூக்கம் வரும். இருந்தாலும் சில சமயம் ரொம்ப தூக்கம் வராமல் புரண்டு படுத்துட்டு இருக்கிறது, அது வந்து தூக்கம் வரலை வேஸ்ட் அப்படி கிடையாது. நமக்கு உடம்புக்கு தான் அப்போதைக்கு ரெஸ்ட் தேவைப்படுறது, மூளைக்கு ரெஸ்ட் தேவைப்படலை. மூளைக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா தூக்கம் வந்துடும். மூளைக்கு ரெஸ்ட் தேவைப்படலை அப்படின்னா தூக்கம் வராது. உடம்பு டயர்டாக இருக்கும். படுத்திருந்தோனாவே போதும், தூக்கம் வரலை நம்ம கவலைப்பட வேணாம். படுத்திருந்தோனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அது கொஞ்சம் நேரம் கழித்து தானாகவே நம்ம தூங்கிடுவோம். ஸோ அதுக்காக தூக்கம் வரல அப்படிலாம் எந்த இதுவும் பண்ண வேணாம். மேக்ஸிமம் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் ஆகாயத்தையும் நெருப்பையும் ஒன்றாவே சொல்லிட்டு இருக்கோம்.
இந்த டிஃப்ரென்ஸ் புரியாது, தனித்தனியாக சொன்ன டிஃப்ரென்ஸ் புரியாது. ஸோ ரெண்டுத்தையுமே கோஆர்டினேட்டாக சொல்லும்போது டிஃப்ரென்ஸ் புரியும். அதிகமாக யோசிக்கக்கூடாது. யோசனையில் தான் நம்மளுடைய உயிராற்றல் வந்து அதிகமாக வீணாக போகிறது யோசனை. அதுதான் நமக்குமே ஒரு பெரிய ட்ராபேக்னு வச்சுக்கோங்க. அதை மாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது ஏன்னு சொல்லட்டுமா, இப்போ ப்ளூ ரேஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய மூளையை தூண்டிவிடும். நம்ம இப்போ இது பெரிய வீடியோ தான் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு புரியும் பாருங்க. மூளையை தூண்டி விடுறது எப்படின்னா, நம்ம இப்போ இந்த இது இருக்கு ஆறா, அப்புறம் நம்மளுடைய இந்த சக்ராஸ், உடம்புல உள்ள சக்ராஸ்லாம் இருக்கு இல்லையா, சக்ராஸ்ல கீழே உள்ள சக்ரா என்ன, ரெட் கலர் சொல்லுவோம். அந்த சாந்தி தவம் அப்படின்னா அந்த ரெட்டை பேஸ் பண்ணி தான் வரும் நமக்கு. மூலாதாரத்துக்கு ரெட் கலரு. அப்போ சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் இப்படி ஒரு இதுவாக வரும்போது ஹையர் எண்டில் உள்ளது ப்ளூ, வயலட் அந்த மாதிரி தான் வரும். அதாவது விப்ஜி ஆரில் வில தான் ஸ்டார்ட் ஆகும், ஆரில் முடியும் இல்லையா. அந்த வி தான் தலையில ஃபுல்லு சகஸ்டாரத்துக்கு உள்ளது வி. அப்போ அந்த ப்ளூ சம்மந்தப்பட்ட ரேஸ் எல்லாமே நம்மளை மூளையை தான் அதிகமாக தூண்டிவிடும், அதிகமாக இதுவாகும். ஸோ அந்த மூளையை அப்படி தூண்டி விடும்போது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், அதிகமாக யோசிப்போம். ஸோ அது நமக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது, அதிக யோசனை. நம்ம உயிராற்றலை அதிகமாகவே இது பண்ணோம். நல்லது, யோசிக்கிறது நல்லது தான், ஆனால் ரொம்ப அதிகமாக யோசிச்சு நம்மளோட உயிராற்றல் வீணாக போகும். ஸோ தேவையான யோசிக்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான செயல்களை செய்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எப்போவுமே ஒரு பார்ட் ஆஃப் மக்கள் என்ன பண்ணுறோன்னா அதிகமாக யோசிச்சிட்டே இருக்கும், அதுக்கான செயல்களை செய்வதில் கொட்ட விட்டுடுறோம். ஒரு சில சாரார் செயல்களை மட்டும் ரொம்ப சின்சியராக செஞ்சிட்ருக்காங்க, கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தெரியாமல் செய்யும்போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறது கிடையாது. கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கான செயல்களையும் செஞ்சோன்னா கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் இருக்காது, நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே உழைப்பு, யோசனை எல்லாத்தையுமே ஒரு அளவாக வச்சுக்கணும். அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோடைய பார்ப்போம். டெய்லியுமே இது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகி நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்களா கூட அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அது. ஸோ நீங்கள் இதெல்லாம் இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்னலாம் பேசணும், எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.